Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மேக்ஸ்ல கொஷின் நம்பர் 3, அதாவது சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல கொஷின் நம்பர் 3 தான் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு 2 மார்க் கொஷின் இது. ஓகேவா? ஸோ நிறைய டைம் வந்து இந்த கொஷின்ஸை எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி கிராஸ் ஏவே அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பியும் ஏவையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே ஆர்டர் பேரில் அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நம்மள ஏ செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும், பி செட்டில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணி இருக்கிறதுல அவங்க பி கிராஸ் ஏ அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல, இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலமெண்ட் எல்லாமே பி செட்டோடது. ஓகேவா? இதை கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுங்க. அடுத்தது இதுல ஏ செட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல எழுதி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எதோடது, ஏ செட்டோடது. அப்போ ஃபர்ஸ்ட் பி செட்டோடது ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு, -2 -2 0 0 3 3 இருக்கு. அதாவது ஒரு செட் எழுதும் போது ரிப்பீட் நம்பர்ஸ் வரக்கூடாது. இங்க -2 இருக்கு, இங்க -2 இருக்கு அப்படின்னா -2 எத்தனை டைம் இருந்திருக்குன்னா ஒரு டைம் தான் இருந்திருக்கும். அதே மாதிரி 0 2 டைம் இருக்குன்னா 0 ஒரு டைம் தான் இருந்திருக்கும். இங்க 3 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்னா 3 வந்து பி செட்ல ஒரு டைம் தான் இருக்கும். அதே போல ஏ செட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிற எல்லா வேல்யூஸும் இதுல 3 4 3 4 3 4 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ எந்த நம்பர்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுலயும் 3 4 தான், எல்லாத்துலயும் ரிப்பீட்டடா 3யும் 4 தான் வருது. அப்போ ஃபர்ஸ்ட் 3, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4. பி செட்ல -2 0 3 இருந்திருக்கு. ஏ செட்ல வந்து பாத்தீங்கன்னா 3யும் 4ம். இதை ரெண்டையும் நாம ப்ராடக்ட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு இது மாதிரி ஆன்சர் வந்து ஆர்டர் பேர்ல கிடைச்சிருக்கும். ஸோ அப்போ பியோட வேல்யூ வந்து -2 0 3, A ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா செட் வந்து 3யும் 4ம் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். 2 மார்க்ல நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா கிளியரா பாத்துங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.